ஒருத்தர் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது, அந்த வழியா வந்து ஒரு வண்டியில வந்து ஒருத்தர் குழிய தோண்டுனாரு. பின்னாடியே ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த குழிய மூடிட்டு வந்தாராம். இவங்க எதுக்கு குழிய தோண்டி மூடுறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்தவரு கேட்டாராம். "நீ எதுக்குப்பா நீ குழிய தோண்டுனீங்க? எதுக்கு நீங்க குழிய மூடுனீங்க?" அப்படின்னா, "நான் இந்த மாதிரி மரம் நடுற கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். அதில வந்து என்னோட வேலை வந்து குழிய தோண்டுற வேலை. இவனுடைய வேலை குழிய மூடுற வேலை. மரம் எங்க அப்படின்னா, இன்னைக்கு மரத்த நட்டு வைக்கிறவர் லீவு. யாரோ எவரோ அவன் வேலைய அவன் அவன் செஞ்சுட்டு போணும் அப்படிங்கிற மாரி 2 பேரும் அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டாங்களாம். இவருக்கு ஒரே என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். கடவுள் நம்மள யாரையும் இந்த உலகத்துல தனியா வைக்கல. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நமக்குன்னு ஒரு குழு இருக்கு. ஒரு சமுதாயம் இருக்கு. ஒரு சபை இருக்கு. அதுல யார் யாரோ அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துட்டு போறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய உயரிய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலோ, நம்ம இருக்கிற இடங்கள்லயோ ஆ செயல்படாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவர்களோடு ஒன்றிணைந்து சமாதானமா ஒரு சில வேலைகள செய்யும்போது கர்த்தருடைய நாமம் அதில மகிமைப்படும். காட் பிளெஸ் யூ.